கடலைப்பருப்பு உருளைக்கிழங்கு அப்பளம் வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் வந்து ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பை நல்லா அலம்பி எடுத்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கை நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து குக்கரில் போட்டு தான் வேக வைக்க போகிறோம். ரொம்ப சின்ன பீஸாக போட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி இவ்வளோ பெரிய சைஸாக வந்து ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு இஞ்சியில் பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, ஒரு 10 அப்பளம் எடுத்து வச்சுருக்கேன். வீட்டில் அரைச்ச இது வந்து குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் வேக வச்சுக்கலாங்க. இது நல்ல தண்ணி ஊற்றி தான் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த கடலைப்பருப்பு இதில் போட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துங்க. நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்க்குறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஏற்கனவே நான் பருப்பு ஊற வச்ச தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. நான் வந்து இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம கூட்டு தானே பண்ண போகிறோம், கொஞ்சம் தண்ணி இருக்கணும். அதனால் திட்டமாக நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் அந்த பதத்துக்கு ஊற்றிக்குங்க. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு இதை வந்து நான் வந்து ஒரு 5 விசில் வச்சேன்னா என் குக்கருக்கு வந்து கரெக்டாக வெந்துடும். பருப்பும் உருளைக்கிழங்கும் குழையக்கூடாது, ஆனால் வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம பதமாக எடுத்துக்கணும். எனக்கு 5 விசில் வச்சுன்னா எனக்கு கரெக்டாக வெந்துடும். நீங்கள் உங்கள் குக்கரை பொறுத்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கங்க. A few moments later. இப்போ பாருங்கள், நான் 5 விசில் வச்சு எடுத்தேன். உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு, கடலைப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு, கடலைப்பருப்பும் வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி தாளிக்கிறதுன்றதை பார்க்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ அப்பளத்தெல்லாம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டு பொரிச்சு எடுத்துருக்கேன். முழுசாக போடலை. அப்பளம் பொரிச்ச கடாயை வச்சுருக்கேங்க. கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஒரு கிணத்துல வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே தட்டி வச்ச பூண்டு, பூண்டு நல்லா கொஞ்சம் செவந்து வரணும். அப்போ தான் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கூட்டுக்கு. அதேமாரி கடுகும் நல்லா பொரியணும். பொரிஞ்ச உடனே தான் நம்ம கூட்டு தாளிக்கணும். அப்போ தான் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கொஞ்சம் செவந்து வரணும். இது நல்லா செவந்துருச்சு. இப்போ பெருங்காயம், ஏன்னா உருளைக்கிழங்கும் வாழ்வு, கடலைப்பருப்பும் வாழ்வு, அந்த பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். பெருங்காயம், கருவேப்பிலை. நம்ம இந்த கூட்டை போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா செவந்துருச்சு. கூட்டு போட்டுக்கலாம். இப்போ எல்லா கூட்டையும் நான் ஆட் பண்ணிட்டேங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோன்ட்டு நம்ம அப்பளம் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கொதி வரட்டும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த இதில் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கூட்டு கொதிக்குதுங்க. இப்போ நம்ம அப்பளத்தை போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு கூட்டு. இப்போ நம்ம இந்த பொரிச்சு வச்ச அப்பளத்தை சேர்த்துக்கலாம்.
6-7 அப்பளத்துக்கு சேர்த்துருக்கேங்க. இந்த கூட்டுக்கு ஹைலைட்டே இந்த அப்பளம் தாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த காரம் இந்த பருப்போடலாம் நல்லா ஊற வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 6-7 அப்பளம் மீடியமான சைஸு ஒரு 6-7 அப்பளம் போட்டிருக்கேங்க பொரிச்சு. அவ்வளோதாங்க. அப்பளத்தை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ மல்லித்தழை தூவிக்கலாம். நம்ம வந்து சூப்பராக ஒரு கடலைப்பருப்பு உருளைக்கிழங்கு அப்பளம் போட்டு ஒரு சூப்பரான ஒரு கூட்டு ரெடி பண்ணிட்டோங்க. இது வந்து பாரம்பரியமான ஒரு டிஷ். இது வந்து காரக்குழம்பு ரசத்துக்கெலாம் நல்லா சூப்பராக இருக்குங்க. இது சைட் டிஷ்ஷாக. இது வந்து உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.